சீனாவிற்கு மரண அடி சுந்தர் பிச்சை எடுத்த அந்த ஒரு முடிவு நம்பவே முடியல. இனி உங்க கையில இருக்க போற கூகுள் பிக்சல் போன்ல மேட் இன் சைனா இருக்காது. ஏன் தெரியுமா? அடுத்த 50 செகண்ட் கவனிங்க. இத்தனை வருஷமா கூகுளோட பிரீமியம் பிக்சல் போன்ஸ் எல்லாம் சீனால தான் ரெடியாச்சு. ஆனா இப்போ சீனாவுக்கு டாடா காட்டிட்டு கூகுள் வெளியேறுது. வெறும் அசெம்பிளி மட்டும் இல்லைங்க, போனோட டிசைன், டெஸ்டிங்னு மொத்த வித்தையையும் வியட்நாமிற்கு மாத்துறாரு நம்ம ஒரு சுந்தர் பிச்சை. 2026ல இருந்து பிக்சல் ப்ரோ, பிக்சல் ஃபோல்டுன்னு எல்லாமே வியட்நாம்ல தான் உருவாக போகுது. சீனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவு. நம்ம ஊரு ஆளு சுந்தர் பிச்சை நினைச்சா உலக அரசியலையே மாத்த முடியும்னு நிரூபிச்சிட்டாரு. ஏன் இந்த மாற்றம்? சீனாவை மட்டும் நம்பி இருந்தா ஆபத்துன்னு கூகுள் புரிஞ்சுக்கிச்சு. ட்ரேட் வார், பாலிடிக்ஸ்னு எக்கச்சக்க தலைவலி. இப்போ வியட்நாம் தான் கூகுளோட புது கோட்டை. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட். பட்ஜெட் போன் மட்டும் இன்னும் சீனால தான் இருக்க போகுது. அது ஏன் தெரியுமா? உலக டெக் சந்தையில சீனாவோட ஆதிக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சீனாவை கூகுள் புறக்கணிச்சது சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அதிரடி அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.